குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்மளால் பார்க்க முடியும். கூடவே இந்த மாதத்தில் மகாலட்சுமி யோகம் ஒன்று ஏற்பட போது சுக்கிரன் குரு இணைவினால. ஸோ அந்த யோகம் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருவோம். அதே நேரத்தில் கன்னியில் செவ்வாய் வந்தால் கடலும் வத்தும், கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்னி செவ்வாய் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கன்னியில் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கன்னி செவ்வாயினால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ், என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே சூரியன் புதன் இணைவு, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்காரு, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். இந்த கிரகநிலைகள் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஆடி 1ஆம் தேதியே 17/7/2025 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, இது வரைக்கும் விரயத்தில் இருந்தவர் ராசிக்குள்ளே வந்த அமர்றார். அற்புதமான காலகட்டம். ஆடி மாதம் 2ஆம் தேதி 18/7/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறாரு. ஆடி 26, அதாவது 11/8/2025 அன்னைக்கு அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க புதன் வக்ரமாக இருக்காரு, அதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார். ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில். ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, கன்னி செவ்வாய். ஸோ இந்த கிரக நிலைகள் மாற்றங்களில் என்னென்ன உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேக்சிமம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது, நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி அந்தரமாக வந்ததுன்னு நான் சொன்னது அப்படியே நடக்கும். தசாபுத்தி அந்தரமாக வராத பட்சத்தில் அப்பவும் நடக்கும், ஆனால் அதில் சின்ன வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். அதனுடைய பலனுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். சொல்கிறது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதிங்க. அவர் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தது. ஆனாலும் சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தினாலும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள வர்றாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ள தான் இருக்க போறாரு. குடும்பத்தினருடைய ஆதரவு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த கடகராசி கடக லக்ன அன்பர்கள் குடும்பத்தோட சேர்ந்து இணையறதுக்குண்டான வாய்ப்புகளை குடும்ப உறுப்பினர்களை ஏற்படுத்தி தரப்போறாங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது. தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு இதை சொல்லிடுவேன். வேலை சம்பந்தமாக சரி, சுயதொழில் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் சரி, எதுனாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட திறமை, கடகராசி கடகலக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா உங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத ஊரறிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. மனசுக்குள்ள 1008 திட்டங்கள், 1008 எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து போகும். இப்பவுமே ராசிக்குள்ளேயே லக்னத்துக்குள்ளேயே சூரியன் வந்துன்னா சூரியன் முழு பலத்தோட உச்சமாக இருக்கிற மாதிரியான ஒரு பலனை தரும். இப்போ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, பாசிட்டிவாக நினைக்கும் போது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடைய ஓனரோ, உங்களுடைய ஜிஎம், வைஸ் பிரசிடென்ட், யாருனாலும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்க பார்ப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய திட்டங்களை உங்கள் மீது திணிப்பார்கள். எதுக்காக நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எதுக்கு நம்மளுக்கு இந்த வேலைகளை கொடுக்குறாங்க, எதுக்காக திணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குரோத்துக்காக தான், உங்களுடைய வளர்ச்சிக்காக தான்.
ஸோ அதை அக்செப்ட் பண்ணி பழகிங்க. இந்த மாதம் மேலதிகாரிகளுடைய ஆதிக்கம் நம்ம மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய பொட்டன்சி எவ்வளவு, உங்களுடைய திறமை எவ்வளவு, உங்களால் எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத எடை போட போகிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறத விட நீங்கள் 2 மடங்கு பர்ஃபார்மன்ஸை காட்டுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த நைட் ஷிஃப்ட் போகிற நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குது இந்த மாதம், இல்லைன்னு சொல்ல. நான் டேயில் ஒர்க் பண்ணுறக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சூப்பர், ரொம்ப திருப்தியாக இருக்க போகுது. பதவி, பொறுப்பு, அங்கீகாரம், அந்தஸ்து தேடி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை யாரெல்லாம் நெகட்டிவாக சொன்னாங்களோ, உங்ககிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாறி உங்களுடைய நிறைகள் மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியும். எப்படி 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, அந்த மாதிரி கடகராசி கடகலக்கணம் 1000 பேர் இருக்கிற இடத்துல கூட இந்த மாதம் துண்டா தனியாக தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய பிரகாசம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய வேலை, உங்களுடைய திறமை, அதற்குண்டான அங்கீகாரம் தேடி வரப்போகுது. தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக இருக்க போகுது. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபருடைய ஆதரவு. ஆனால் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு நடக்கணும். அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய எண்ணங்களை, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தையெல்லாம் உங்கள்கிட்ட திணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தான். இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய சம்பாதிக்க முடியும் இந்த மாதம். ஆனால் சம்பாதிக்கிறத எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா சம்பாதிக்கிற காசு வீடு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அத்தனையும் செலவு பண்ணிடுவீங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு செலவுகளை குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ரெண்டாவது தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான சில யோசனைகள், முன் யோசனைகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டம் பிறக்க போகுது. இதுக்கு முன்னாடி கடகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க. இனிமேல் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே வர்றதுக்கு பாருங்கள். அதுக்குண்டான வேலைகளை இந்த சூரியன் செஞ்சிடும். ஆனால் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 2ஆம் அதிபதியும் ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது குடும்பம் என்னதான் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நம்ம அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. குடும்ப உறவுகளை உதாசீனப்படுத்த வேண்டாம். இந்த காலகட்டம் தான் அன்பு, அரவணைப்பு அப்படின்னா உங்களை எப்படி வேணாலும் வளர்ச்சிட முடியும். உங்களை அதிகாரமாக யார் பேசினாலும் இந்த காலகட்டம் தூக்கி எறிஞ்சிடுவீங்க. அப்போது உங்கள் வீட்டில் கடகராசி அல்லது கடகலக்கணம் உங்கள் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணால் இருந்துருப்பாங்க. உங்கள் வீட்டில் கடகராசி கடகலக்கணம் இருக்குதுன்னா அவங்கள நீங்கள் சரி பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணணும், அவங்களுடைய வாழ்வியல் சூழலை சரி பண்ணணும்னா அன்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. பெரிய மாற்றத்தை அவங்ககிட்ட தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு வேலை இது செய்யுது இந்த சூரியன். தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையும் கொடுத்துருது. எதை நினைச்சாலும் எதை செஞ்சாலும் அது ஹைஃபையாக தான் இருக்கும். துணி கடைக்கே போனோன்னா என்ன ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய துணி எது பிராண்டட், அந்த பிராண்டட் அப்படிங்கிற வார்த்தையில் மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதுக்காக சில செலவுகளும் சேர்த்து பண்ணுவீங்க. சிம்பிளாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடலாம். ஆனால் பிராண்டட் வேணும், நல்லா ரிச்சாக வேணும், நல்லா கெத்தாக வேணும், அந்த கெத்து, ஈகோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கணும். சில நபர்களுக்கு மட்டும் வலது கண் சார்ந்த தொந்தரவுகளை பார்க்க முடியும். அப்போது இந்த வயது முந்தன் காட்ராக்ட் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கள கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கிறது நல்லது. சர்ஜரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஏதாவது தூசி துரும்பு உள்ள உலகம் இருக்கோ பிடிக்கிறக்கோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிந்த அளவு ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது எந்த இடத்துல கோபப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மெதப்பு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நம்ம உதாசீனப்படுத்தி பேசுவோம். நான் தான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும். ஸோ அதை கலட்டி வெளியே போட்டுருங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. சரியா? கோபத்தை குறைச்சிக்குங்க. நிதான அவசியம், விவேகம் அவசியம், வேகம் வேண்டாம். காலையில் நேரங்களில் பாருங்கள், நீங்களே சிம்பிளாக நீங்களே பார்த்துக்கலாம். காலையில் நேரங்களில் ஒரு 8, 9 மணி 10 மணிக்குள்ளே காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி பரபரப்பாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக.
ஒரு மதியம் ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் எல்லாமே செட்டில் ஆகும். ஸோ அந்த ஒரு இதுலேயே ஓடிடும். இந்த மாதம் எப்படி போகுதுன்னு தெரியாது கடகராசிக்கெல்லாம். சூரியன் தரக்கூடிய விஷயங்கள் எத்தனையும் இருக்குது. ஸோ கண் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழக்க வழக்கத்தில் நல்ல மாறுதல் ஏற்படும். மற்றவங்க பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்து வந்த பழக்க வழக்கம் கூட இப்போ மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இறை அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் புதன் பகவான். புதன் 2ஆம் தேதி வக்ரமாகிறாரு ஆடி மாதம். 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். எப்பவுமே ராசி லக்னத்தில் புதன் இருக்கிறார் அப்படின்னா அவர் திக்பலமாக இருக்கிறார் அர்த்தம். முழு பலத்தோடு இருக்கிறார் அர்த்தம். கூட வக்ரம் கூட ஆகுது. பயங்கரமான சிந்தனை, பயங்கரமான யோசனை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடும் பக்கா பிளானிங் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறி தான். செயல்படுத்த மாட்டோம். அப்போது இப்போ உதிக்கக்கூடிய சிந்தனைகள், இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், கிடைக்கக்கூடிய அறிவு எல்லாமே அதோட வேல்யூ பின்னாடி தான் நம்ம உணர முடியும். ஸோ அந்தளவுக்கு டெப்த்தான நாலேஜ் இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அது என்ன பண்ணோம்னா ரெக்கார்ட் பண்ணால் முட்டுருவோம். எழுதி வைக்கிறதோ இல்லை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதோ ஏதாவது ஒன்று நம்மளுக்குன்னு ஒரு ஆவணமாக வேணும் இல்லையா, அதை மிஸ் பண்ணிவிடுவோம். அப்போது உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சிந்தனைகளை, திட்டங்களை, யோசனைகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. பின்னாடி அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஏற்கனவே சூரியன் ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் மேதாவித்தனமாக நம்ம நடந்துக்குவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலும் இங்கே புதனும் அதே வேலையை தான் செய்யுது. இப்போது நம்மளுக்கு மட்டும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற சிந்தனை வேண்டாம். தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு வழியணும் அதை செய்வீங்க. செலவுகள் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் குறைக்கிறதுக்கு உண்டான விஷயம், அதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க. ஆனால் இந்த ஈகோ இந்த விஷயங்கள் கிளாஸ் ஆகும்போது 1க்கு 2 மடங்காக செலவு செய்வீங்க. ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ள உட்கார்றாரு. செலவு தேடி வருதுன்னு சொல்லுது. எதனால்? அந்த ஈகோனால. இப்போ முடிஞ்சளவு செலவுகளை குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஈகோவை டச் பண்ணிட்டா உங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக இருக்க போது. மாமனார் முழுக்க சப்போர்ட் பண்ண போகிறாரு. உங்களுக்கு அந்த காது மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சளி பிடிச்ச ஒரு 10-15 நாளைக்கு போகாது. குழந்தைகளாக இருந்தால் சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள் கீழே என்ன இருக்குது, கல் இருக்கா, எண்ணெய் சிந்தி இருக்குதா, தண்ணி சிந்தி இருக்குதா, பாத்ரூம் போகும்போது வரும்போது இந்த விஷயத்துலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் நிதானமாக நடங்க. கால் பாதை எரிச்சல், மூட்டு வலி, அந்த ஏங்கிளில் கொஞ்சம் எரிச்சல்களோ வீக்கமோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வயசானவங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதுமானது. கீழே பார்த்து நடங்க, அதுதான் முக்கியம். தவறி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. அதே நேரத்தில் பேங்க் சம்மந்தமான எந்த ஒரு முடிவுகளும் இந்த காலகட்டத்துக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, செக் புக் வாங்குறது, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது, லோனுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி பேங்க் சம்மந்தமாக எந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம். அது மீறி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா 1 தடவைக்கு 2 தடவை அந்த வேலையை செய்து தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது பார்த்துக்கிடுங்க. 1 தடவைக்கு 2 தடவை அந்த வேலை நடக்குது, அதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை அடுத்த மாதம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். புது நபர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே, புதுசாக இருக்கிறவங்களே நம்மளுக்கு நண்பர்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தனி தைரியம் பிறக்குங்க. ஏன்னா 3 கூடிய லக்னத்தில் இல்லை, ராசியில் இருக்கும்போது தனி தைரியம் பிறக்கும். ஸோ அந்த தைரியத்தை சரியான வழியில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியான வழியில் பயன்படுத்துங்க. ஓகே, இப்போது சுக்கிரன் மகாலட்சுமி யோகம்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? சுக்கிரன் 10ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி குரு இருக்குது. இப்போ இந்த குருவும் சுக்கிரனும் இணைகிறது தான் மகாலட்சுமி யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் எங்கே இருந்தாலும், குரு சுக்கிரனை பார்த்தாலும் இது மகாலட்சுமி யோகமாக செயல்படும். அதே இணைவு இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் இந்த இணைவு அங்கே நடக்கும். இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, கடன் எவ்வளவோ வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ கடன் வேணாலும் இருக்கலாம். இந்த காலகட்டம் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை இது ஏற்படுத்தி தரும். அதுக்குண்டான பாத்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம், மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. பால் பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போ பண்ணணும்?
ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே பண்ணணும். இதையே உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக கடன் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையோடு அந்த வழிபாடை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடனானது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கண் கூட உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கடன் எப்படி எதுலன்னா, வீட்டின் மேலே லோன் வாங்கியிருக்கீங்க, பத்திரத்தின் மேலே லோன் வாங்கியிருக்கீங்க, எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கடன்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அடையும். அதே நேரத்தில் ஜோலில் ஃப்ளஷ் பண்ணியிருக்கோம், அதை மீட்க முடியல, விற்று தான் கடனை கட்டணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அது கூட மாறும். ஒன்று நீங்கள் பிறந்த கிழமை என்னைக்கு போங்க, இல்லை அப்படின்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. உறுதியாக மாற்றத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கடகராசி கடகலக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இது இருக்கும், உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகே, வேறு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னா, தந்தையின் பெயரில் உள்ள சொத்து பத்து விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகும். தந்தை பேருக்கு ஒரு பத்திரப்பதிவு நடக்கிறதோ, ஒரு டாக்குமெண்ட் அவங்க பேர் ரிஜிஸ்டர் ஆகிறதோ, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துது. மகாலட்சுமி யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அது தந்தைக்கு உடல்நல கோளாறுகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளும் கொலஸ்ட்ரால் நல தொந்தரவுகளும் தந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த குரு சுக்கிர யோகம், அதாவது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தினாலும் அதை சேமிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. கையில் காசு வருது அப்படிங்கிறதுக்காக அதை சேமிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ வேணாலும் காசு சம்பாரிச்சுக்கலாங்கிற எண்ணமும் வேண்டாம். கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பணம் வர்ற வழி நேர் வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது வகையில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும். ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கண்டிப்பாக எக்ஸஸாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண் கூட உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். சேமிக்கிற மாதிரி அதை பார்த்துங்க. நேர் வழியில் வேணாலும் வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் கூட அந்த பணம் வரலாம். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், கன்னி செவ்வாய் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. 12ஆம் தேதி ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அளப்பெரிய தைரியத்தை கொடுக்க போகிறார். குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்க போது. அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதுமானது. குழந்தை பேருக்கு இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்யாமல் தள்ளி போட்டே இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. இதை பண்ண எப்படி, இதை பண்ண என்ன அப்படின்ற அந்த துருதுருன்னு இருக்கிறது, அந்த ஆக்டிவ்னஸ், இதெல்லாம் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம பிரிஸ்காக இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையை பார்க்க முடியும். குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும், எதையுமே துணிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். சும்மாவெல்லாம் கிடையாதுங்க, பக்கா பிளானிங் இருக்கும். பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான தைரியத்தை செவ்வாய் கொடுப்பாரு. அந்த பிளானிங்கை புதன் கொடுக்குறாரு. ஸோ முடிஞ்சால் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இல்லைனா அதை நோட் பண்ணி ரெக்கார்டாக பண்ணி வைங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் உங்களுடைய பேர் சொல்லும் அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்காங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல, இல்லை எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அந்த எதிர்ப்புகள் ஜெயிச்சிடும், வேலை கிடைச்சிடும். குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுவுமே சரியாகும். சரிங்களா? குழந்தையின் படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா சனியினுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது. சனி உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு அட்டமாதிபதி, இவர் 5க்குரியவர். அப்படிங்கும்போது சில நேரங்களில் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மன ரீதியான சில நெகட்டிவிட்டி மனசுக்குள்ளே வந்துடும். அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம நினச்சிக்குவோம், இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும்தான். மற்றபடி தொழில் விஷயங்களில் ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த செவ்வாய் கன்னிராசியில் இருக்கிறது உங்களுக்கு லாபம் தான், வெற்றி தான், ஜெயந்தான். தைரியமாக இருங்க, ஈகோவை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னா மகாலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் உள்ள மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு மட்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் தீபமும் மல்லிகைப்பூவும் பால் பாயசம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. சூப்பரான மாற்றங்கள் அந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும். மேலும் கடகராசி கடகலக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பொருளாதார அமைப்புகள், குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி,
பூரணமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.